மாட்டி தொலைகிற பத்தியாடா? நான் கேட்குறேன், சும்மாவே இருக்க மாட்டேன் வாயை வச்சுக்கிட்டு. ஏண்டி 4000 ரூபா சம்பளம் வாங்குறல, ஊருக்கா சும்மாவா இருக்கு? புருஷன் காசு அதெல்லாம் ஊரு காசு. சரி தரணி, உன்னை நம்பி பெட்டு வேற கட்டிருக்கேன் அந்த ஆள்கிட்ட. வாய் ஓவரா பேசுறியா வந்து அண்ணே? அவர் எங்க நான் எங்க? எனக்கு இதெல்லாம் ஏய் நீ நீ தோத்துட்டேனுச்சுக்க. தோத்துட்டேனா யானையை கட்டி வைக்க பாக்குறாப்ல. ஐயோ சோடி முடிஞ்சு எனக்கு. நான் சொல்றேன் உனக்கு அதையும் கரெக்டா இருக்குனே. சரி நான் அண்ணன் கண்ணவன் தங்கச்சி நாங்க மானத்தை காப்பாத்தீங்க, கவலைப்படாதீங்க. அப்படின்னா எப்படி தெரியுமா? குற்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். ஆடி உன் கொட்டாங்குச்சி குண்டிய நான் உடைக்கல. கடிக்க புரியா? ஐயோ இந்த பிள்ளை கொட்டையா கடிக்க போதா? சரி புரியா? மானா மதுரை குண்டு மல்லிகை வாடாமத்தான் தலைக்கு சுட்டணும். நீ வாமா நீ வாமா நீ வாமா. மன்னா மதுரை குண்டு மல்லிகை சோனா ஏ சகடா ஐயா இந்த கேப்ல சொல்ல முடியும். காலையில் 6 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். பஸ் அப்படியே ஓடிடுவேன். இப்படி கூட ஊருக்கு ஓடிடுவேன். சாமன் அங்கே நான் தானே இறக்கணும். என்ன பண்ணி யோசிக்கிறீங்க? தாய்மாருக்கு பூரா சிரிச்சு ஆகலை, சிரிச்சவு பூரா மைப்பு இச்சுக்க சிரிச்சால் பூரா எந்திரிச்சு முதல்ல வீட்டுக்கு போத்தாமல. பொம்பளை பிள்ளை ஆடுதுன்னு உங்களுக்கு சந்தோஷம். இப்ப சிரிக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துல வர பொம்பளை பிள்ளை ஆடினோன்னு கை திட்டுவாங்க. அம்புட்டும் படுத்துருங்க, இப்பவே ஒரு வண்டி படுக்க போகுது. அருங்க ஊருக்குள்ள என்ன பத்தி, ஊருக்குள்ள இவரை பத்தி நம்மளுக்கு ஒரு குரூப் உட்காந்துருக்குப்பா. கை தட்டு கப்பு. யார் யார் பப்புனுக்கு கை தட்டுறீங்களோ அவங்க பேருக்கு நீர் கடுப்புதே வரப்போகுது பாருங்களேன். நீர் கடுப்பு வந்தா பரவாயில்ல, நாங்க சுண்ணாம்பு வச்சுக்குவோம். தரணி நீங்க அண்ணே அண்ணனா இதெல்லாம் ஒரு ஆட்டமா? உன்னால முடியும். நீ யாரா தரணி பாத்துக்கலாம். ஆனா நீ இருக்கியாடா சாமி, மருந்து கொடுத்து கொள்ள வைக்க போறியா? அதுதான் சொல்றேன். எனக்கு மட்டும்தான் கை தட்டுனா வேற யாரு பப்புனுக்கு கை தட்டுனீங்க வயித்தாலதான் போகும் சொல்லிட்டு. ஏய் இந்த ஆட்டத்துக்கு நீ தான் காலை ஈஸியா தூக்கணும் தெரியும். எப்படி நான் விழுந்து பல்லுகிள்ளு உதறணும்னு நீ நினைக்கிற? சொல்லி கொடுத்த மாதிரி தூக்கு. அண்ணன் இந்த ரூமுக்குள்ள விட்டு சொல்லி கொடுத்தீங்க. ஊருக்குள்ள என்ன பத்தி கேட்டுக்கங்க. இப்பத்தான் ஏன் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரியுது. அப்ப ரூமுக்குள்ள விட்டு என்ன டெபாசிட் கூடுது அங்க? கேட்டா எந்திரிச்சு ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு சொல்லி. எதுக்கு எந்திரிச்சு போக சொல்றீங்க? அந்த பச்சை கலர் சேலை அங்கே மட்டும் குளிருது, நான் என்ன விழிக்குதோ? நீ ஆடி முடிச்ச இன்னும் கை தட்டுது வாரியே. போதும் வைச்சா ரொம்ப தங்க பாரு. சவுண்ட் டை பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு பொம்மை கட்டி விட்பாங்க இங்கே இங்கே இங்கேன்னு, அந்த மாதிரி தட்டிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும். தாய் கிழவியில் நடித்த கிழவி தானே நீயே? மூஞ்சி அப்படியே இருக்குவாரு, பல்லு மட்டும் இல்லை. அச்சார குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்.
குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் இங்கே குடிகம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். எங்களுக்கு ஆள் இருக்கு கை தட்டுறதுக்கு. இந்த அங்க என் வார்த்தை கை தட்டுது. குண்டத்திலே குமரன். மாப்பிள்ள உங்களை நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். அப்படி சொல்லுங்க மாமா. ஆனா உங்க வாத்தியத்துல கலை செத்த டெட் பாடி உட்கார வச்சு முடியல. வேல் முருகா வெற்றி வேல் முருகாரோ. அந்த ஆட்டை மட்டும் கடத்துறா முத. அந்த ஆட்டை முதல்ல கை தூக்குது. தம்பி சூர்யா வந்தன கொமட்டிலே குத்தி விடும் மத்துக்கா. தம்பி சூர்யா வெக்க வேற. அந்த பிள்ளை எப்படி என்னடா எடுவட்ட பயல. அப்படி சொல்லக்கூடாதா சபையில? என்ன நான் மேடையில் உனக்கு வாத்தியார் மாதிரி. யாரா சமைஞ்சா? சபையில சொல்லக்கூடாது. சபையிலையா நீங்க எனக்கு வாத்தியாரா? ஆமா. மறந்து குடிச்சு செத்து போக வேண்டாம். அந்த பிள்ளை எப்படி பெல்ட் அடிக்குது உங்க திறமையை காட்டு. நீங்க ரூம் போட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமா. அதனால தான் உனக்கு கல்யாணம் ஆகல. இது சட்டாயில வாத்தியாரே ராமே ஆண்டாளு ராவண ஆண்டாளு எனக்கு ஒரு கவலை இல்லை. ராமே ஆண்டாளு ராவண ஆண்டாளு எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தாண்டா எங்களுக்கு ஆள் இருக்கே. எங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆட்டமா தரணி? அப்போ துருத்தி மூடுப்பா முதல்ல. நீங்க தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா என் சூரியன் வலிக்கு செத்து விழுந்தது மாமி என் கண்ணா கட்டி. இதுக்கு தான் உன் நாடகத்தை நீ போட்டு கூட்டிட்டு வந்தியா? நான் கேக்குது இதுக்கு தான் நீ நம்ம நாடகமா? நம்ம நாடகம் தானே. தம்பி சூர்யா நம்மளுக்கு ஒரு ஆளா? இஞ்சரு சூர்யாவை செம்ம படிரு. என்னப்பா உனக்கு என்ன? தம்பி சூர்யா ஒரு ஆளுன்னா ஏன் தம்பி எதுக்கு? ஒண்ணு நீ எனக்கு தம்பி தான். அம்பாடு உள்ள கிடக்கிறவன்ட்ட மேடையில் உனக்கு வாத்தியாரு. வாத்தியாரா? நீ வாடா டே குரங்கு குப்பா உன் மண்டம விஷயத்த நாக்கல. சரியா நாமள இப்படி பிடிச்சிடுறா பாப்பா. தாடி தள்ளியா போட்டிக்கு ரெடி ஆயிடுச்சு. ஊடால கடத்து விடுற. வேர்க்கறதுக்காண்டி துண்டை தொடக்கிறதுக்காண்டி எடுத்துற நாசமத்து போறவனே. ஏன்டா நம்பி அந்த ஆளு சவால் விட்டுக்கிட்டு இருக்கேன்? இல்ல இதெல்லாம் எனக்கு வாத்தியார் சொல்லி தரல. அவர் பெரிய யானை கட்டி வைக்கணும்னு சொல்றாங்க. அதுல இருந்து எனக்கு காப்பாத்து. அப்படியா? ஆமா. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டின்னு வந்து விட்ட திங்கம். பொதுவாக என் மனசு தங்கம். எப்படி அந்த திறமையை ஆடிச்சியா? நீ என்ன முன்னாடி போற? எதுக்கு அவங்கள நோன்றா? தப்பானத போறா. என்ன சொல்ல வரீங்க இப்ப? டேப் டேப் டேப்பா? நாலு டேப். 1 2 3 4.
இங்கே நாங்கள் ஆடுறதுக்கெல்லாம் கை தட்டுறீங்க. அன்பு ரசிகர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி. ஆனால் எங்களுடைய நடனத்துக்கு சிறந்த முறையில் இசைத்த இசைக்கலைஞர்கள், இந்த அளவுக்கு நாங்கள் ஆடினோம்னா அதுக்கு காரணமே இசைக்கலைஞர்கள் தான். இசைக்கலைஞர்கள் நால்வருக்குமே மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக இந்த வணக்கம். பெரிய விஷயம் என்னதுன்னா, சில பொம்பளை பிள்ளைகளாக நம்ம பப்புன்னு வந்தாலே கொஞ்சம் பயப்படுங்க. ஆனால் தைரியமாக என் கூட ஈக்குவலாக ஆன தரணி அவர்களுக்கு எல்லாம் எங்கள் அண்ணன் யாரு ஆமாம் ரூம் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. சரி தரணி, நீங்கள் நல்லா ஆடுறீங்க. தேங்க்யூ. உங்ககிட்ட எவ்வளோ திறமை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா மேலோட்டமாக தான் உங்களை பார்த்துட்டு போவேன். சரி, இப்போ தான் உங்களை ஆழமாக உள்ளே இறங்கி பார்த்துருக்கேன். திறமைய திறமைக்குள்ள இறங்க அப்படி சொல்லுங்க. நீங்கள் தவறாக நினைக்கப்படாது. சரி சரி, நினைக்க மாட்டேன். தெரியும் தெரியும். நீ என்னைக்கு அண்ணன் சொல்லி நீ வெண்ணெய் எடுக்க பார்த்தி அப்போவே தெரிஞ்சு வச்சுடா நீ எவ்வளோ நல்ல வெண்ணு. அம்மா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன பைத்தியம்மா? யோ, உன்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அப்படி சொல்லி நீ சொல்ற விதமே வைக்கணுமா? கோமா சொல்ற. சரி இல்ல, கொஞ்சம் நாசுக்கா நைவா. இன்ன வரைக்கும் நீ பாடா படுத்திட்டு இப்ப பிடிச்சிருக்கான்னு கேட்டா எப்படி பதில் சொல்ற? சொல்லலம்மா. இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். வீட்டுக்கு வரி காசு வாங்கி தானே திருவிழா நடத்துறாங்க. ஆமா, ரொம்ப அப்ப கஷ்டம். அவங்க சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வரி காசா கொடுக்கும் பொழுது இந்த காசை நம்ம வாங்கும்போது எப்படி வாங்கணும்? ஆமா, நல்லா இருக்கும். வேர்வை சிந்தி வாங்கினத்தான் அந்த காசு உடம்புல ஒட்டும். ஆமா. நம்ம ஊரை ஏச்சு போட்டு போனோம்னு வையே, முடியாது. வாங்குற காசு பூரா ஆஸ்பத்திரிக்கு தான் போகும். அது வேணாம். வேணாம். வேர்வை சிந்தி உழைச்சிருக்கோம். அது உண்மையான காசு, நியாயமான காசு.